லைக்கா நிறுவன தயாரிப்பில் டைரக்டர் ஞானவேல் ராஜா அவர்களின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவை விட படம் சுமார் தான் சொல்லணும். இருந்தாலும் வேட்டையன் திரைப்படம் வசூல் ரீதியா 400 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனையும் படைச்சிச்சு. ரஜினி படங்களுக்கு தொடர்ச்சியா அனிருத் அவர்களே இசையமைச்சிட்டு வராரு. அதனால படத்தின் பாடல்கள் மிக சிறப்பா இருக்கு. இது படத்துக்கு பிளஸ் பாயிண்டாவும் இருக்கு. டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் 2023 ஆண்டு ஆகஸ்ட் 10 வெளியான ஜெயிலர் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு 500 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனையும் படைச்சிச்சு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் டைரக்டர் லோகேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. கூலி திரைப்படத்துடைய வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தை எடுக்கலாம்னு நெல்சன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் தயாரிப்பு நிறுவனமும் முடிவு பண்ணிட்டாங்களாம். சென்ற டிசம்பர் மாதம் ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சிட்டாங்களாம். வருகிற ஜனவரி 14 மாலை 6 மணிக்கு ஜெயிலர் படத்துடைய டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவை படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாய்மையுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.